everyone, வெல்கம் டு மது விலாக்ஸ். இன்றைக்கி சப்பாத்தி வெஜிடபிள் குருமா, நூக்கல், கேரட் அண்டு பொட்டேட்டோ ஒன்று போட்டு தேங்காய் கசகசா அரைச்சி குருமா வச்சிடலாமா? இப்போது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு, ஆனியன் கட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. கசகசாவில் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். அது பாட்டுக்கு தண்ணி விட்டால் ஊறட்டும். குழம்பு தாளித்து லாஸ்ட்டாக அரைக்கலாம். இதை கொஞ்சம் ஊற வச்சுட்டா நல்லா செஞ்சிடும். அடுத்தது தக்காளி தனியாக அரைச்சிக்கணும். தேங்காய் கசகசா சோம்பு போட்டு அரைச்சி குருமா இறக்கிடலாம். ஓகே, குக்கரில் வெஜிடபிள் வேக வச்சுட்டேன். குருமா செஞ்சிடலாமா? கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சப்பாத்தி போட்டுட வேண்டியதுதான். கடாயில் எண்ணெய் விட்டு 2 பட்டை, 2 லவங்கம், ஆனியன் போட்டுடலாம். அது சாக்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். அவங்க காரத்துக்கு தண்ணி 1, 2, 3. தனி மிளகாத்தூள் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன். சக்தி மிளகாத்தூள் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, 50 கடலைப்பருப்பு, 50 உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு 50 கிராம், பயத்தம்பருப்பு, எல்லா பருப்பும் வறுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு மசாலா செம்மையாக இருக்கும். இப்போது இதில் அரைச்சி வச்ச தக்காளி, இது கலருக்கு மாறினதும் காய்கறியை கொட்டிடலாம். வேக வச்சு பட்டாணி, கேரட், நூக்கல், நெடிப்பா, பட்டாணி, கேரட், நூக்கல், ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக இருந்துச்சு. அதுலேயே காயில் வேக போட்டதால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பாயிடும் குழம்பு குருமா சப்பாத்தி. ஓகே, அவ்வளோதான். இது நல்லா கலரிங்க ஆகட்டும். தக்காளி பச்சை வாசனை போனதும் காய்கறியை கொட்டி வேக வைக்கணும். தக்காளியோட கலரு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டுடலாம். பட்டாணி, கேரட், நூக்கல் எல்லாம் வேக வச்சுட்டேன். வெறும் பட்டாணியை வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளியிலே காய்கறியை போட்டு வணக்கிட்டு வேக விட்டு கூட செய்யலாம். இது ஒரு மெத்தடு. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கிட்டோம். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிடலாம். எப்போவுமே பக்கத்தில் ஹாட் வாட்ரு, சாதம் வடித்தாலும் உலைக்கு எடுத்துக்கலாம், குழம்பு வச்சா குழம்புக்கு எடுத்துக்கலாம். எதுக்காக இருந்தாலும் சுட தண்ணி ரெடியாக இருந்தால் தான் நம்ம அளவாக 2 டம்ளர் ஊற்றி எடுத்துக்கின்னு வேலையை பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் எப்போவும் சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். பிரியாணி கொதிக்க வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும், வீட்டில் குழம்புக்கு எல்லாத்துக்கும் பக்கத்து. சப்பாத்தியை திரட்டி விட்டுடலாம். குழம்பு கொதிச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றிடலாமா?
கொதித்து வரும்போது தேங்காய் பாலை, தேங்காய், கசகசா, சோம்பு போட்டு அரைச்சதை ஊற்றியாச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறமா சப்பாத்தியை போட்டுட்டு அவ்வளோதான். இறக்கிடலாம். குழம்பு இறக்கிட்டு சப்பாத்தி குருமா. குழம்பு கொதிச்சிடுச்சு. ஸோ அவருக்கு எடுத்துன்னு போய்ட்டு ஹாய், காலை வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னைக்கு சப்பாத்தி குருமா உனக்காக தான். நூக்கல் குருமா. சாப்பிடு. கேரட் சப்பாத்தி. சாப்பிடு. எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்குதா பார்த்து சொல்லு. நீ செய்கிறது எல்லாமே டேஸ்ட்டு தான். இந்த கரம் மசாலா, புதினா, நெல்லிக்காய். சாப்பிட்டு வேணாம் பசுவா. நீ சாப்பிடு. நீ சாப்பிடுமா. சாப்பிட்டு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கல்யாணம்ன்றது வீட்டில் சூப்பர். பேரம்பத்தியாகி 44 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் விட்றேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சாப்பிடுமா. எப்படி இருக்குதுன்னு சொல்லுமா. சூப்பர். விழாவுக்கு போகிறதால என்ன லாபம் பார்த்தியா? சுபாஷ். டேஸ்ட்டு பார்க்க கூப்பிட்றல்ல. இதுக்கு முன்னால் சமைச்சு வச்சா சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி போயின்னே இருப்பேன். இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் விட மாட்டீங்க. இது விழாவுக்கு போடுறதால ஒரு லாபம் எனக்கு ஊட்டி விடுறது தான். தேங்க்யூ. 7 ஜென்ம பலனை அடைந்து விட்டேன். சூப்பராக இருந்தா. சத்தான உணவு. நீங்களும் இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க. அடுத்தது லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. நல்லா இருக்கா? ஃபேஸ் காட்டு. சூப்பர்.